அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோ தொடர்ச்சி தான் இப்போ தொடர போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் தமது பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போன்று நபியாகிய இவரை அறிகின்றனர். அவர்களில் ஒரு பிரிவினர் தெரிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர். இந்த உண்மை உமது இறைவனிடமிருந்து வந்தது. எனவே சந்தேகிப்பவர்களுக்குள் ஒருவராக ஆகிவிடாதீர். ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னோக்கும் ஒரு திசை உள்ளது. எனவே நன்மையான காரியங்களில் முந்திச் செல்லுங்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழும்போது உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் திசையில் திருப்புவீராக. இது உமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையாகும். நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழும்போது உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் திசையில் திருப்புவீராக. மக்களின் அநியாயக்காரர்களை தவிர மற்றவர்களிடம் உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் எனது அருட்கொடையை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் எங்கிருந்தாலும் அதன் திசையில் உங்கள் முகங்களை திருப்புங்கள். அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், எனக்கே பயப்படுங்கள். இதனால் நேர்வழி பெறுவீர்கள். நமது வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டி உங்களை தூய்மையாக்கி உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தந்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தரும் ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களுக்கு நாம் அனுப்பியது போன்றே உங்களுக்கான தொழும் திசையையும் ஏற்படுத்தி அருள் புரிந்தோம். எனவே என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை மறுத்து விடாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுவோரை மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், எனினும் நீங்கள் உணரமாட்டீர்கள். உங்களை ஓரளவு பயம் மற்றும் பசியை கொண்டும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றை குறைத்தும் நாம் சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களின் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் அருளும் உள்ளது. அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். ஷஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்களில் உள்ளவை. எனவே இந்த காபா ஆலயத்தை ஹஜ் அல்லது உம்ரா செய்வோர் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமில்லை. நன்மையை யார் மிகுதியாக செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன், நன்கு அறிந்தவன். நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் வேதத்தின் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் மறைக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் சபிக்கின்றான். சபிப்பதற்கு உரிமையுடையவர்களும் சபிக்கின்றனர். பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்தி கொண்டு தெளிவாக எடுத்துரைத்தவர்களை தவிர அவர்களை நான் மன்னிப்பேன். நான் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். யார் அல்லாஹ்வை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மரணித்து விடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் உண்டாகும். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படவோ கால அவகாசம் அளிக்கப்படவோ மாட்டாது. உங்கள் கடவுள் ஒரே கடவுள்தான்.
அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மக்களுக்கு பயனளிப்பவற்றை சுமந்து கொண்டு கடலில் ஓடும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்கி அதன் மூலம் பூமியை அது இறந்த பின்பு உயிர்ப்பிப்பதிலும் அதில் அனைத்து உயிரினங்களையும் பரவ செய்திருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்ட மேகத்திலும் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மூலம் உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.